முகவரி மாற்றம் செய்தி என்பது மருத்துவரையாவுக்கும் பாட்டாளி மக்கள் கட்சியாரும் மிகப்பெரிய அதிர்ச்சியை உண்டாக்கிறது. ஆனால் நிரந்தரமாக இருந்த முகவரியை எப்படியோ திசை திருப்பி ஒரு சூழ்ச்சியினால வந்திருக்கிற கடிதம் தேர்தல் ஆணையத்தினுடைய கடிதம் தலைவர் பெயருக்கு. ஆனால் முகவரி தேனாம்பேட்டையில் இல்லாமல் ஒரு பரபரப்பான செய்தியாக, மக்களை நம்ப வைக்கிற செய்தியாக, அரசியலில் ஒரு இந்திய தேர்தல் ஆணையத்தின் ஒரு கடிதத்தை காட்டி ஒரு பரபரப்பான செய்தியாக, மக்களை நம்ப வைக்கிற செய்தியாக, அரசியலில் ஒரு திசை திருப்புற நடவடிக்கை நேற்று ஒரு செயல் நடந்துச்சு. அது மக்களை நம்ப வைக்கிறதுக்கு திட்டமிட்டு செய்த ஒரு மோசடின்னு கூட சொல்லலாம். ஏன் அப்படின்னு சொன்னால், இது 30/7/2025 அன்று தேர்தல் ஆணையம் ஒரு கடிதம் வெளியிட்டிருக்கிறது. அந்த கடிதத்தில் சொல்லப்பட்டது, பீகார், தமிழ்நாடு, புதுச்சேரி மாநிலங்களுக்கு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு மாம்பழம் சின்னம் அப்படின்னு அந்த கடிதத்தில் இருக்குது. கடிதத்தினுடைய முகவரி தலைவர் பாட்டாளி மக்கள் கட்சி, எண் 10, திலக் தெரு, தி நகர், சென்னை 17ன்னு இருக்குது. இந்த செய்தி, இந்த முகவரி மாற்றம் செய்தி என்பது மருத்துவரையாவுக்கும் பாட்டாளி மக்கள் கட்சியாரும் மிகப்பெரிய அதிர்ச்சியை உண்டாக்கியிருக்குது. ஏன்னா பாட்டாளி மக்கள் கட்சிக்கு நிரந்தரமான முகவரி சென்னையில் தலைமை அலுவலகம் 63 நாட்டுமுத்த நாயக்கன் தெரு, தேனாம்பேட்டை, சென்னை. இதுதான் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு நிரந்தரமான முகவரி. ஆனால் நிரந்தரமாக இருந்த முகவரியை எப்படியோ திசை திருப்பி ஒரு சூழ்ச்சியினால், கபட நாடகத்தால் முகவரி மாற்றப்பட்டிருக்கிறது. அந்த முகவரி மாற்றப்பட்டதே மோசடி செய்தி. இப்போ நிரந்தரமான முகவரி எப்படி மாற்றப்படணும்? இப்போ வந்திருக்கிற கடிதம் தேர்தல் ஆணையத்தினுடைய கடிதம் தலைவர் பெயருக்கு, பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் பெயருக்கு. ஆனால் முகவரி தேனாம்பேட்டையில் இல்லாமல் திலக் தெருவுக்கு போயிருக்கு, தி நகருக்கு போயிருக்கு. இது ஏமாற்று வேலை ஒன்று.